சமுத்திரக்கனி இயக்கிய உன்னை சரணடைந்தேன் அப்படின்னு படம் மூலமா ஹீரோவா அறிமுகமானவர் தான் வெங்கட் பிரபு அவர்கள். அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி தரல அப்படின்றதுனால தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரையும் சேர்த்து வச்சு சென்னை 28 அப்படின்ற படத்தை இயக்குனர். அந்த படம் ரொம்ப ஜாலியாகவும் ஒரு விளையாட்டை பேஸ் பண்ண படமாக இருந்தது. அந்த படம் எதிர்பாராத விதமாக சூப்பர் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஏன் டைரக்டர் ஆகக்கூடாது, ஆக்டிங்கை விட்டுட்டு டைரக்டர் ஆகலாமே அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த வெங்கட் பிரபு அவர்கள் தொடர்ந்து நிறைய படங்களை டைரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா அவர் எடுத்த சரோஜா திரைப்படமாகட்டும், அஜித் அவர்களை வச்சு அவர் எடுத்த மங்காத்தா திரைப்படமாகட்டும் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அது மூலமா கோலிவுட்ல ஒரு முன்னணி இயக்குனரா அறிமுகமானாரு நம்ம வெங்கட் பிரபு அவர்கள். அதுக்கப்புறமா அவர் எடுத்த சில திரைப்படங்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி மாஸ் அப்படின்ற திரைப்படம் வெற்றி அடையல. இதனால கொஞ்சம் சோர்வடைஞ்ச நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் அதுக்கு அடுத்ததா அவருடைய டீமை திரும்பவும் கூட்டு வந்தாரு. சென்னை 28 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி அவரோட பழைய டீம்மேட்ஸ் எல்லாரையும் கூட்டு வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு. அது மூலமா திரும்பவும் வெற்றி பாதைக்கு மாறிட்டாரு நம்ம வெங்கட் பிரபு அவர்கள். இந்த நிலைமையில அடுத்தபடியா என்ன படத்தை அவர் எடுக்க போறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஆவல் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அம்மா கிரியேஷன்ஸ் கூட கை கோர்த்து ஒரு பட பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன படம் ஏது படம் அப்படின்றது இன்னும் யாருக்குமே தெரிய வரல. அந்த படத்துல யார் ஹீரோ யார் ஹீரோயின் அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த நிலைமையில வெங்கட் பிரபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ரஜினின்னா ரொம்ப பிடிக்குமா, ரஜினி அவர்களை வச்சு நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு நீண்ட நாள் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அஜித்தை வச்சு மங்காத்தா அப்படின்னு ஒரு படம் எடுத்த இல்லையா, அது மாதிரி இல்லாம ரஜினியை வச்சு காமெடியா ஒரு படம் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. அதை பத்தி நான் ரஜினி சார் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. ரஜினி அவர்கள் 2.0 அப்படின்ற படத்துல ரொம்ப பிஸியா இருக்காரு. அதுக்கப்புறமா ரஞ்சித் அவர்களோட டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க போறதாவும், அந்த படத்துல வித்யா பாலன் அவர்கள் ஜோடி சேர போறதாவும் நிறைய செய்தி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிலைமையில வெங்கட் பிரபு அவர்கள் ரஜினியை வச்சு ஒரு காமெடி படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை ரஜினி அவர்கள் அக்செப்ட் பண்ணுவாரா? வெங்கட் பிரபு அவர்கள் ரீசெண்டா பூஜை போட்டது இந்த திரைப்படத்துக்கு தானே அப்படின்ற கேள்விகள் எல்லாம் நிறைய பேர் ட்விட்டர் மூலமா வெங்கட் பிரபு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல போஸ்ட் பண்றதோட நிறுத்திடாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபில்மி பீட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க.